ஓம் காளி ஆயுஷ்மான் பவன். நீங்கள் பார்ப்பது சித்திரலோக ரகசியம். நான் உங்கள் ராஜகுரு. இந்த முறை பார்க்க போவது, உங்களுக்கு செய்வினை செய்யப்பட்டிருந்தால் அதை நீங்களே சரி செய்து கொள்வது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ முதல்ல உங்களுக்கு செய்வினை இருக்கா அப்படின்னு யாரோ ஒரு மூலியத்தில் போய் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ அந்த செய்வினை இருக்குது, அதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க ஒரு தொகையை கேட்பாங்க. இவ்வளோ எனக்கு கொடுங்க, நான் அந்த செய்வினை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அது சரின்னு சொல்லிட்டு பணம் இருக்கிறவங்க, பொருளாதாரம் இருக்கிறவங்க அதை நான் உடனே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து அதை சரி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அதை கொடுக்க முடியாதவர்கள், அந்த பொருளாதாரம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, அந்த செய்வனுக்குள்ளேயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை அவங்களே சரி செய்து கொள்றது எப்படி என்ற விவரத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம். இப்போ மற்றவங்கிட்ட நீங்க போய் பண உதவிகள் கொடுத்து அந்த செய்வனையை சரி செய்யும் போது அந்த செய்வனையை அவங்க எடுக்கிறாங்க. நம்ம கிட்ட நமக்கு செய்யப்பட்ட செய்வனையை மற்றவங்க போகும்போது செய்வனை எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய முறைகள், உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வனையை நீங்க அந்த செய்வனையை அழிச்சிடும். அதாவது செய்வனையை செயல் இழக்க செய்யணும். எடுக்கிறது ஒரு முறை, செய்வனையை செயல் இழக்க செய்யறது ஒரு முறை. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ரொம்ப எளிமையான முறையில் அதை நீங்க சரி செஞ்சுக்கலாம். இந்த செய்வனையால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த செய்வனை எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படும் மன ரீதியாக. முதல்ல அந்த செய்வனை நமக்கு உடம்புல இருக்கும்போது மனநிலையை பாதிக்கும். நம்மளோட மைண்டு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஏதோ ஒரு விரக்தி, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நமக்கு அந்த செய்வனை பாதிக்கப்படுறதுனால எதுவுமே நமக்கு ஆக்டிவ் ஆகாது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையில்லை விரயங்கள், பொருளாதாரங்கள், அழிவுகள் அப்படின்னு பல விஷயத்தை சந்திக்கிறோம். இதையெல்லாம் கடந்து உடல் ரீதியான பாதிப்புகளும் அந்த செய்வனை கொடுக்கும். அப்ப அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு இடத்துக்கு ஒருவர் நாடி போய் இதை மாதிரி இந்த பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்பதான் அவங்க செய்வனை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதை முடிஞ்சவங்க, அந்த பொருளாதாரம் உள்ளவங்க சரி செஞ்சுக்கிறாங்க. முடியாதவங்க அப்ப அதை செய்ய முடியாம அதுக்குள்ள மாட்டி, சில பேருக்கு ரொம்ப பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பொருளாதாரங்கள் இல்லாதவங்களுக்கு தான் இந்த வழியை நான் சொல்றேன். இதை பொருளாதாரம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இதை நீங்களே அந்த செய்வனையை செயல் இழக்க செய்வது எப்படி, அது பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு பொருளாதாரங்கள் அதிகமாக செலவுகள்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் நல்ல ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ இந்த செய்வனையை செயல் இழக்க செய்யற முறைகள் எப்படி பார்ப்போம். முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தனிமையான ஒரு ரூம் தேவை. ஒரு வீடு இருக்கு, உங்க வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு ரூம், அது பூஜை ரூமா இருக்கணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. ஒரு ரூம், ஏதோ ஒரு ரூமா இருந்தா போதும். இல்ல உங்க வீடு நம்ம சின்ன வீடு, அதுக்குள்ள எங்களுக்கு ரூம் தனியா இல்ல, ஒரு வீடா தான் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு நீங்க ஒரு ரூம் கட்டாயமாக ஒரு ரூம் தேர்வு பண்ணணும். ஏதோ ஒரு வீடு அடுத்த ஒரு 3 நாள் அது அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு வீடு தேர்வு பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ள நீங்க இருக்கணும். சரி, இதை மாதிரி ஒரு ரூமை நீங்க தேர்வு பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள எப்படி இருக்கு, 3 நாள் அந்த ரூமுக்குள்ள நீங்க இருக்க போது ஒரு 3 நாள் வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு அந்த 3 நாள் அதுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள நீங்க இருக்கும். எப்படி இருக்கும்னா மௌன விரதம். யாரு கட்டியும் பேசக்கூடாது. எந்த ஒரு புஸ்தகம் படிக்கிறது, இல்ல டிவி பார்க்கறது, செல்போன் தோன்றது, இத மாதிரி எந்த ஒரு செயலையும் நீங்க செயல்படாம இருக்கணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஒரு மௌன விரதம் அது பேர். இந்த 3 நாள் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறீங்க. சரி, அந்த ரூமுக்குள்ள நீங்க போகும்போது அதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள எத்தனை மணிக்கு உள்ள போகணும், எப்போ நீங்க வரணும்ன்ற முறையும் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க அந்த ரூமுக்குள்ள இருந்து என்ன செய்ய போறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் தேவை, அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். சரி, முதல்ல வெத்தலை பாக்கு, சும்மா கொஞ்சம் வெத்தலை பாக்கு வச்சுக்கணும். ஒரு செட்டு வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் சரி வச்சுக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஊதுவத்தி ஒரு பேக்கெட், கொஞ்சம் ஊதுவத்தி. அதுக்கு பிறகு 3 தேங்காய், அந்த 3 தேங்காயும் நல்லா உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், 9 எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறீங்க. பொரி, அவுள், கடலை, நாட்டு சர்க்கரை இதை வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், பன்னீர் இதை எடுத்துக்கிறீங்க. அருக்கம்புல், நல்லெண்ணெய்
தீபங்கள் ஏற்றுறதுக்கு வச்சுக்கிறீங்க. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று, 2 குத்து விளக்கு, சின்னதாகவே போதும். இல்லை குத்து விளக்கு இல்லாதவங்க காமாட்சி அம்மன் விளக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. வச்சுக்கிட்டு முதல் வேலையாக அந்த ரூமுக்குள்ள தயார் பண்ண போறீங்க. பன்னீர், மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து அதில் பன்னீரை ஊற்றி குழைச்சி பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். முதல்ல ஒரு வாழை இலையை போட்டுறீங்க. அதில் பிள்ளையாரை ஒரு பிடிச்சி அந்த வாழை இலையில வச்சிருங்க. அந்த பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சிருங்க. வச்சு ஒரு அருக்கம்புல் எடுத்து அதில் அந்த பிள்ளையாருக்கு வச்சிருங்க. ஒரு பூ கொஞ்சம் அந்த பிள்ளையாருக்கு வச்சிருங்க. வச்சுட்டு அந்த பிள்ளையார் உங்களுக்கு கிழக்கு திசையை பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் செய்கிற முறைகள் வந்து வடக்கு பார்த்து செய்கிற மாதிரி அதை ஆரம்பித்து செய்யணும். சரி, இதெல்லாம் வச்சுட்டீங்க. அப்புறம் அந்த பொரி அவள் கடையிலலாம் அங்கே கொட்டிட்டீங்க. 9 எலுமிச்சம்பழம் இருக்குது. அந்த 9 எலுமிச்சம்பழத்தில் ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. மிச்சம் 5 எலுமிச்சம்பழம் முழுசாக வச்சுக்கிறீங்க. சரி, இந்த 4 எலுமிச்சம்பழம் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார் பிடித்து முதல்ல வச்சிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணது அந்த பாகத்தை வச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு காளி படம், காளி சாமி படம் ஒன்று இருக்கணும். தட்சிணாமூர்த்தி படம் ஒன்று இருக்கணும். ஆஞ்சநேயர் படம் ஒன்று இருக்கணும். இது ஒரு சின்னதாக நீங்கள் வாங்கி பிரேம் பண்ணலாம். இல்லை சின்னதாக ஒரு பிரேம் பண்ண மாதிரி ஒரு படத்தை ஒன்று வாங்கி 3 வச்சுக்கிறீங்க. நடுவில் விநாயகர், மற்றத்தில் இந்த ஒரு 3 படம், இந்த 4 படமும் அந்த இடத்துல வச்சுறீங்க. அது பக்கத்தில் அதுக்கு முன்னாடி இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுறீங்க. அப்படியே இந்த எலுமிச்சம்பழத்தை 4 விநாயகருக்கும் இந்த 3 தெய்வ படங்களுக்கும் அதை வச்சு 4 எலுமிச்சம்பழத்தை வச்சுறீங்க. சரி, எல்லாம் படிச்சுட்டு 3 தேங்காவை வச்சுட்டு ஒரு தேங்காவை உடைச்சி பூஜை பண்ணதுக்காக ஒரு காய் வச்சுங்க. மிச்சம் 2 தேங்காவை அப்படியே முழுசாக வச்சுக்கிறீங்க. சரிதானா? சரி, இப்போ ஊதுவத்தி எடுத்து கொளுத்தி அந்த விளக்கெல்லாம் தீபம் போட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி எடுத்து கொளுத்தி அதில் காமிச்சு அதை விபூதிக்கு கொடுத்து நேர்த்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் உள்ள ரொம்ப முதல் ஆரம்பிக்கணும். இப்போ இதெல்லாம் பூஜைகள் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அந்த உள்ள ஆரம்பிக்கக்கூடிய நேர காலங்கள் எப்போன்னு கேட்டியா, வியாழக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மணிக்கெல்லாம் உள்ள நீங்க போயிடணும். ஒரு 5-5:30 மணிக்குள்ள உள்ள இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க போய் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்போ 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி. சரி, இப்போ ஆரம்பிச்சு அன்னைக்கு முழுசா நீங்க அது உள்ளே இருக்கணும். யாரு கையிலையும் பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு சாப்பாடு வருது இல்லையா, அது யாரோ ஒருவர்கள், உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரோ உங்களுக்கு அதை நீங்க கொடுக்கணும். அந்த சாப்பாடு நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பாத்ரூம் போறீங்க. பாத்ரூம் உள்ளே இருக்காது, வெளியில தான் பாத்ரூம் இருக்கும். நீங்க பாத்ரூம் போயிட்டு வரலாம், குளிச்சுட்டு வரலாம், வெளியெல்லாம் போயிட்டு வரலாம். ஆனா யாரு கையிலும் பேசக்கூடாது. வெளியில போலான்றதுக்காக ரோடு அங்க இங்க போய் கண்ட இடத்துல அலையக்கூடாது. அப்படி நான் சொல்ல வரல. உங்க வீட்டுக்குள்ள இருக்க வெளியில பாத்ரூம் அங்க போயிட்டு வரலாம், யாரும் பேசாம மாதிரி ரூம்ல உட்காந்துக்கணும். அமைதியா உட்காந்துட்டு வியாழன் முழுக்க அதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு மந்திரங்கள் படிக்கணும், அது படிக்கணும்ன்ற ஒரு முறைகள் தேவையில்லை. உங்களுடைய குலதெய்வ பத்தியும் காளியையும் ஆஞ்சநேயர் விநாயகர் சொல்லக்கூடிய அவங்களை நினைச்சுக்கிட்டு மௌனமாக விரதம் யாருகளையும் பேசாம இருந்தீங்கன்னா உங்களுடைய மனசு ஒருநிலை பெறும். அந்த ஒருநிலை பெறும்போது நம்ம ஏன் இந்த ரூமுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற ஒரு முறையை நீங்க பார்க்கும்போது நமக்கு செய்வனையால தான் நம்ம இருக்கிறோன்றது ஒன்னு அறியாம உங்களுக்கு அது மனசுல அது பாட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை உடம்பு சீவனையால பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கே நான் சொல்றேன், ரொம்ப பாதிச்சு உடம்பு ரொம்ப பாதிச்ச நிலையில் இருக்கிறவங்களுக்கு, முடியாம ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றத அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நிலையில நீங்க ரொம்ப அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கலாம், மறுபடியும் எழுந்திருக்கலாம். அந்த தீபத்தை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல நீங்க முடிச்சிருக்கும் தீபத்தை எரி வைங்க. அது ஒரு நேரங்கள் நைட்டு தூங்குவீங்க, அப்ப தீபங்களை எண்ணெய் தீர்ந்துடும், நின்று போச்சு. அதுக்காக வருத்தப்படாதீங்க. அந்த எண்ணெய்கள் இருக்கும்போது நீங்க இருக்கும்போது எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றிக்கணும். இந்த வியாழன் முழுக்க அந்த ரூமுக்குள்ள நீங்க அப்படியே இருக்கிறீங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை அதே மாதிரியே மறுபடியும் தீபத்தை ஏற்றிட்டு குளிச்சுட்டு வந்து நீங்க இருக்கணும். யாருக்கையும் பேசக்கூடாது. வெள்ளி முழுக்க அதுல இருக்கிறீங்க. அதே மாதிரி மறுநாள் சனிக்கிழமை முழுசா அது உள்ள இருக்கிறீங்க. சனிக்கிழமை அதே மாதிரி முறைகள் செஞ்சுட்டே வாங்க. கடைசியில சனிக்கிழமை முடிஞ்ச பிறகு சனிக்கிழமை ஒரு 6:30 மணிக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு உங்களுக்கு சூரியன் மறைந்த பிறகு அந்த பூஜை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த தீபத்தை எடுத்து காமிச்சிட்டு அந்த ஊதுவத்தி மறுபடியும் கொளுத்தி அங்கே எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு உடனே அந்த பூஜைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படி சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய 2 தேங்காயை ஒரு பையில் எடுத்து வைக்கணும். மிச்சம் இருக்கிற 5 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம பையில வச்சுக்கிட்டோம். சரி, ஒரு அகல் விளக்கு இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக அந்த பூஜையிலேருந்து நேராக பண்ணிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயில், வீர ஆஞ்சநேயர் கோயில் 2 கோயிலை முன்கூட்டியே தேர்வு செய்து வச்சுக்கணும்.
இப்போ அந்த கோயிலுக்கு நீங்க போக போறீங்க. அங்க போகும்போது உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் யாராவது வருவாங்க. அவங்க பேசக்கூடாது, அவங்க கூட அவ்வளவுதான். ஆனா துணைக்கு யாராவது உதவி பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். பேச மட்டும் கூடாது, அவ்வளவுதான். நேரா காளி கோயிலுக்கு போறீங்க. அங்க காளி கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு, தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிடுறீங்க. அங்க ஒரு நெய் தீபம் ஏதோ எண்ணெய் தீபம் ஏற்றிடுறீங்க. அந்த 5 எலுமிச்சம்பழத்தை காளி கோயில்ல உங்களுடைய மனசுல இந்த செய்வனையாக செய்யப்பட்டதை அழிஞ்சு போடணும், செயலை இழக்க செய்யணும், அழிஞ்சு போயிடணும். இந்த செய்வனை சரி செய்து கொடுத்தாயே நம்ம வேண்டிக்கிட்டு சூலத்துல 5 பழத்தை குத்திடுங்க. அங்க எத்தனை சூளம் இருக்குதோ அதை குத்துங்க. இல்ல ஒரே சூளத்தை 5 பழத்தையும் குத்த முடியும். அதை மாதிரி குத்தி அந்த 5 பழத்தையும் குத்திடுங்க சூளத்தை. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? உடனே அங்க எல்லாம் வேலை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நேரம் கிளம்பி நேரம் வீர ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில். அப்போ அங்க புறப்படுறதுக்கு முன்னாடி காலை 5 எலுமிச்சம்பழத்தை குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 2 தேங்காய் கையில் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு தேங்காய் எடுத்து உங்களுடைய தலையை வந்து 8 முறை, அதாவது அந்த தலையை இந்த தேங்காய் எடுத்து ஒரு 5 முறை உங்க தலையை சுத்துங்க. சுத்தி இந்த செய்வனை தன்னை விட்டு அகண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதை வேண்டி தலையை சுத்தி அந்த இடத்துல அந்த காயை உடைக்கிறீங்க. அதாவது திஷ்டி கழிப்பாங்க இல்லையா, சூறக்காய் உடைக்கிறேன், அதை மாதிரி அந்த காயை அந்த காளி கோயிலுக்கு முன்னாடி உடைச்சிட்டு நீங்க நேரம் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு நேரம் அடுத்த இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்க அங்க போகணும். அங்க போன பிறகு அங்க போய் 2 நெய் தீபத்தை ஏற்றி ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு வழிபாடுகள் செஞ்சு அவர்கிட்ட அதே மாதிரி ஏதாவது நம்மளால உங்களுக்கு என்ன பூ மாலைகளை சாத்தணும்னா அங்கே ஏதாவது சாத்திட்டு அவங்களுக்கு சாமி கொண்டுட்டு அவரை ஒரு ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டு அவருக்கு உங்களுடைய விஷயத்தை சொல்லிட்டு நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்துல உங்களுடைய இன்னொரு தேங்காய் இருக்கு, அதை எடுத்து ஒரு 5 முறை உங்களுடைய தலையை சுத்தி அந்த தேங்காய் அவருடைய முன்னிலையில் உடைக்கிறீங்க. உடைச்சிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு அவர் அப்படியே சுத்தி வளம் வந்துட்டு நேராக கிளம்பி நேராக நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தான். வீட்டுக்கு வரோம். வந்த பிறகு வீட்டில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல வீட்டுல இருந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, அவங்க செய்யணும் அப்படின்னா மஞ்சள் விபூதி கொஞ்சம் தண்ணியில கலந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை வச்சிடணும். நீங்க வந்த உடனே அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்க ஆரம்பிக்கணும். குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வெளியில இருந்தா நீங்க குளிச்சுட்டு உள்ள போகலாம். இல்ல வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்குதுன்னா இந்த மஞ்சள் தூளை தெளிச்சுக்கிட்டு தான் நீங்க உள்ள போய் அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்ல உள்ள போய் குளிக்கணும். குளிக்கிறீங்க. குளிக்கும் போது அந்த கட்டில் இருந்த ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடையை அதோட பாத்ரூம்ல குளிச்சு அங்கேயே போட்டுருங்க. போட்டுட்டு வேற ஒரு ஆடையை உடுத்திக்கிங்க. உடுத்திக்கிட்டு நேரா உள்ள போறீங்க. உங்களுடைய பூஜை ரூம் வீட்டில் இருக்கிற சாமி போட்டோ இருக்கணும். அங்க போயிட்டு உங்களுக்கு விபூதி குங்குமம் நெத்தியில வச்சுக்கிட்டு அங்க ஒரு தீபத்தை ஏற்றி சாமி உங்க பூஜை ரூம்ல ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு எனக்கு செய்வனை செய்தெல்லாம் சரி போகணும் தாயே அப்படின்னு உங்க குலசாமி எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க சாமி கொண்டுட்டு நீங்க அதோட முடிச்சிருங்க. உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வனை எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் சரி அந்த செய்வனை செயல் இழந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட உடம்புல கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வந்துடும். இது ரொம்ப நல்லா உங்களுக்கு அதிகமாக பயன் தருவதாக இருக்கும். நல்லா சிறப்பான முறைகள் இது. இந்த முறையை செய்துக்கு வழி இல்லாதவர்களுக்கு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு இந்த முறையை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க செய்து பயனடைவன்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த என்னுடைய எண்ணம். அதனால நீங்க செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இந்த செய்வனை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய வீடியோவை இன்னொரு முறை வீடியோ நான் போடும்போது அந்த செய்வனை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணுன்றத நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இதை தான் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.